டேய், நம்மளை உலுக்கி பார்க்கறதுக்கு தாண்டா இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நினைக்கிற மாதிரி அப்படியே நீ புலம்பிட்டு தெரியுற. இதாண்டா அவங்களுக்கு வேணும், அந்த மாதிரி தானே இருக்க. டேய், இதெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு வேற வேலையை பாடுறா. கரெக்ட் மாமா, கரெக்ட் மாமா. இதுக்காண்டிலாம் நீ வருத்தப்படக்கூடாது. இதெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுரு. மாமா வர்றது கன்ஃபார்ம் தானே? அப்போ நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது. இந்த டைம்ல போய் ஃபீல் பண்ணலாமா? டேய், நீ முதல்ல இந்த மாதிரி பேசி அவனை ஏத்தி விட்டுக்கிட்டே இருக்காத. கதிரு, இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்ட. அண்ணன் சொன்னார்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? குடிச்சிட்டு அலையாதரா, உயிர் எடுக்கிறியடா. நல்ல ஞாபகம் இருக்கு. ஃபர்ஸ்ட் மருதாளி, நெக்ஸ்ட் ஹனிமூன். ஆமாடா, நடக்கும். அண்ணன் சொல்ற எல்லாமே நடக்கும்டா, நடக்கும். கரிகாலா, இம்புட்டு கஷ்டத்துலயும் நீ என் கூட நிக்கிற இல்லடா. நீ தாண்டா எங்க வாரிசு. நீதான் எங்க வாரிசு. பார்த்து ஒழுங்கா நில்ல. நீதான் எங்கேயோ பார்த்துருக்கேனே. நிக்கிறான்ல, வேற என்ன? சக்தி. சக்தி சொக்தின்ட்டு இவெல்லாம் வாரிசு கிடையாது. தாரு, நீதான் வாரிசு. நீதான்டா வாரிசு. ஏய், என்னடா முழிக்கிற? இவனை பாரு, சல்லிப்பாய தர்ஷன். அவன்லாம் வாரிசு கிடையாது. ஏய் பாரு, இனிமே இவன் தான்டா வாரிசு. ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கங்க. பக்கத்தில் வந்து பாருங்க, அப்புறம் இருக்கு. நீ தான்டா இல்லை கிருக்கா, நீ இந்த வீட்டு மாப்பிள்ளை இல்லடா, இந்த வீட்டு மாமன். என் தம்பி மாதிரி. ஆமா, தம்பியா? மகனா? ஐயோ, அப்ப ஆதிர அவ மகனா, நான் மகனா? இல்ல மாமா, இடிக்குது. நான் இந்த வீட்டோட மருமக பிள்ளையாவே இருந்துட்டு போயிடுறேன். கடைசி வரைக்கும் உடல் மண்ணுக்கு, உயிர் ஆதி குடும்பத்துக்கு மாமா. பாத்தியா பாத்தியா, நீ அடங்கிருப்பாளுங்கன்னு நினச்சி அவளுக்கெல்லாம் கூட்டு வந்தல. இப்போ அவளுக்கு என்ன ஆட்டம் ஆடுறாளுங்கன்னு பார்த்தல. இவனை வந்து நீ என்ன நினச்ச? பிரச்சனையாக வந்து நிற்க போகிறான்னு நினச்ச. திட்டம் போட்டு உன் பொண்ணை ஓட விட்டியம்மா. இவன் வேணான்னு ஒத்த காலில் நின்னிய நீ. பாருமா எப்படி நிற்கிறான் பாரு. எப்படி நிற்கிறான், மலை மாதிரி நிற்கிறான். அதான் என்னடா மலை ஆடுது, ரெடியா நிற்கும். நான் நின்றுட்டு தாம்மா இருக்கேன். அங்க என்னடி பண்ற? சாப்பாடு வச்சிருக்கேன், சாப்பிட உட்காருங்க. நில்லு. ஏய், உள்ள இருக்கிறவளுங்க எல்லாம் வெளியே வாங்கடி. வாங்கடி, எல்லாரையும் வெளியே வர சொல்ற. வாங்க. அடிக்கிற தோரணி. வாங்க வாங்க வாங்க. ஏண்டி, உங்க மனசுல எல்லாம் என்னடி நினைப்பு? இம்புட்டு பெரிய பிரச்சனையை கிளப்பி விட்டு என் மாமன் மேல அம்புட்டு பெரிய பழிய போட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சமைச்சு கொண்டாந்து வைக்கிறீங்க. என்னடி நக்கலா? இப்ப என்னத்த பண்ணணுங்கிறீங்க? உங்க மகன்களை பேசினதுனால இப்ப களி முத்திருச்சா? உலகம் அழிய போதா? இல்ல மனுஷங்களா உயிரை விட்டுணுமா? என்ன செய்யணுங்கிறீங்க இப்ப? ஏத்த
நான் கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த புதுசுல எல்லாம் உங்க மயன் கையை கொண்டு அடிக்கிறத முடிச்சுட்டு கட்டையை கொண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த அடிச்ச வீக்கம் வடிகிறதுக்கு முன்னாடி இந்த அடுப்பாங்கிற வாசல்ல வந்து நின்னுக்கு இன்னும் பொங்கவில்லையா, நாங்க திங்க வேணாமான்னு வசனம் பேசுனது இந்த வாய் தானே. ஐயா அதை விடுங்க. ஈஸ்வரி அக்கா அம்மா இறந்து போனாங்கன்ற செய்தி வந்தபோது என்ன வந்துச்சு இவங்க வாயிலிருந்து? போய் சமைக்க ஆரம்பிங்கடி. ஆம்பளை ஆளுகளா சாப்பிடாம இருக்காங்க. அப்பெல்லாம் உரைக்கலையாக்கும். கேத வீட்டுல கூட பொங்கி திங்கணுங்கிறதுல குறியா இருக்கிற குடும்பம். அப்ப பொங்குனது சரி, இப்ப பொங்குனா தப்பா? உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி. நீங்க ஒண்ணு செய்யுங்க அத்தை. இந்த வீட்டுல எப்பப்ப பொங்குறது, எப்பப்ப பாத்திரத்தை கழுவி கவுத்துறதுன்னு ஒரு லிஸ்ட போடுங்க. போட்டுட்டு அதை எங்க கையில கொண்டு தாங்க. நாங்க அதை பார்த்து பழகிக்கிட்டு அதே மாதிரி நடந்துக்கிறோம். என்னத்துக்குன்னு கேக்குறேன். இந்த வீட்டுல வளர பிள்ளைங்களா இருக்கு. இவங்க ஆடுற ஆட்டத்துக்குலாம் அதுங்களை காய போட முடியாது. அப்பல கொண்டு முட்டாருன்னு சொல்லிவிட்டு இப்போ அப்படியே சாதாரணமா பேசுறீங்க. கேளுடா, நல்லா கேளுடா அவங்கள. என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. எங்கெல்லாம் உங்க மாமன் அசிங்கமா பேசும்போது அக்கா சூடா ஒரு காப்பி கொடுன்னு கேட்ட வாய் தானே இது. இப்போ உங்க மாமங்களை பேசுனதுல என்ன தப்பா போயிருச்சு? கேட்டதுக்கு பதில் சொல்லு தைரியம் இருந்தா. இல்லனா ஈஸ்வரி அக்கா சொன்ன மாதிரி அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதுதான். இப்ப அதெல்லாம் விடுங்க, அது வேற பிரச்சனை. இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல பாத்திரத்தை எடுக்கவா? என்ன மாமா பாத்திரம் அப்படியே குதறி என்ன? நீ சமைச்ச ஒரு மண்ணு வேணா எடுத்துட்டு போடி. சமைச்சு கொண்டான். சும்மா இருக்க மாட்டியாடா நீ? போனா நீ சும்மா சும்மா இருங்க மாமா. உங்களுக்கு என்ன தனியா சொல்லணுமாடா? வாங்க, இதுங்களோட கடந்து வாங்க வாங்க. ரொம்ப துள்ளாத, போய் சாப்பிடு போ. அதெல்லாம் எனக்கு தெரியும், போங்க. மாமா பாத்தியா, அப்படியே மாமா ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. அதே திட்டம் தான். இப்படியே விட்டோன்னு வையே, பொம்பளை குணசேகரனா மாறிடுவாங்க. விடக்கூடாது மாமா, சும்மா விடக்கூடாது. விடாம அடிக்கணும். விடாம அடிச்சிடுவோம். விடாம அடிக்கணுமா? இதுகளை அடக்கணும்னா என் மக வரணும். வருவான். வருவாருமா, கண்டிப்பா வருவார். வந்துடும். கண்டிப்பா வருவார். என்ன வருவார்? அப்ப இருக்கு உங்களுக்கெல்லாம். டேய் கதிரு, போய் பேசாம படு, பாத்துக்கலாம். சரியா? அண்ணன் வர்றது உறுதி தானே, அதுக்கப்புறம் வச்சுக்கோ. இவங்களை புடிச்சு தொலையாதரா, உயிர் எடுக்கிறான். டேய் பாத்துக்க. இவரு ஏன்டா சும்மா கத்திட்டு இருக்காரு? பைத்தியம். அதானே பார்த்தாலே தெரியுது. நினைச்சேன் என்னத்த சொல்லு சங்கம். மாமா நீ சரிஞ்சு விழுந்துருவ. நீ நிக்கிற நிலையே சரியில்லை. அதெல்லாம் சரியா இருக்கு. சேர்ல உட்காரு. ஏய் மாமா ஸ்டடியா இருப்ப. நீ போ. நான் போகவா? போ. யார் வரான்னு பாக்குறேன். ஏய் அங்க என்னடி சிரிக்கிற சத்தம்? சிரிக்கிற சத்தம் கேக்குதாம்ல? எவ குரல் அவன் காதுல கேட்டுக்கிட்டு இருக்கோ? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாம்? எல்லாம் அப்படியே சமைச்சு கிழிச்சிட்டாளுங்க. தூங்கும், அவ்வளோதான். நீ எல்லாம் சமைச்சு நான் சாப்பிடணுமாடி? பெரிய இவ அப்படியே 2 மூட்டை அரிச்சு தள்ளி விடுது. நானே எழுதிருக்கிறேன். சரி நீங்க உட்காருங்க, பிள்ளை எல்லாம் உட்காருங்க, சாப்பிடலாம். எப்படி உட்காரியா? இங்கிட்டு உட்காரியலா அங்கிட்டு உட்காரியலா? குட் நைட்.
அம்மா தாயே மீனாட்சி, இந்த வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் என் காப்பிக்கு மோசம் வராம என் வயிற்றுக்கு பஞ்சம் இல்லாம பாத்துக்க தாயே. அம்மா என்ன கதிர் மாமா, குட் மார்னிங். எல்லாம் ஓகே தானே? டேய், வாய் வச்சு சும்மாவே இருக்க மாட்டேடா நீ. சாப்பிடு, காப்பி சாப்பிடு. உங்களுக்கு வேணுமா? அது நாங்கள் பார்த்துக்கிறோம், நீ சாப்பிடு. உனக்கு? டேய் சாப்பிட்றா. காப்பி எப்படி சாப்பிட முடியும்? குடிக்க தானே முடியும். ஐயோ, ஏய் பேசாம சாப்பிடு. இந்தாப்பா காப்பி. கதிரு காப்பி. ஏம்மா நீ எதுக்குமா காப்பிலாம் போடுற? வேற யார் போடுவாங்க? அதான் வார் பீக்ல போயிட்டு இருக்குல்ல, அவங்க கிட்ட கேட்டா நல்லாவா இருக்கும்? அதான் எல்லாரும் வெளியே உட்காந்துட்டு இருக்காங்களே, பார்த்தா தெரியல? ஞானம், கதிரு, இன்னைக்கு நமக்கு ரொம்ப நல்ல நாளுப்பா. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா நிறைவா இருக்கு. அத்தை, நேத்து வரைக்கும் நான் சாக போறேன்னு பயந்து பம்மிட்டு இருந்தீங்க, இப்ப பேசினதும் மனசு மாறிடுச்சா? டேய் சீ. ஏய் நீ சும்மா இருக்க மாட்ட? ஞானம், காலையில நான் ஒரு கணா கண்டேன். ஆ, மூத்தவன் சிரிச்சுக்கிட்டே வந்து என்னை பார்த்து, அம்மா நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன், வந்துகிட்டே இருக்கேன்னு சொன்னான். அத்தை, எத்தனை மணி கனவு கண்டீங்க? ஒரு 3:45 4 மணி இருக்கும். அடி சக்க, நல்ல பிரம்ம முகூர்த்தம்ல. அப்போ மாமா கிளம்பிட்டாரு, என் ஹனிமூன் ட்ரிப்பு நெருங்கிருச்சு. இவன் வேற. இன்னைக்கு பெரியவன் திரும்பி வந்துடுவான்னு எனக்கு தோணுதுப்பா. ஆமாம்மா, அண்ணா வந்துருவார். நீ வசனப்படாம இரு. நம்மள டென்ஷன் ஏற்றி பார்க்குறவளுங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்குமா? இன்னைக்கு இருக்கு. ஏய், என்னடி அங்கே குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்க? ஏஞ்சி வாடிங்க. ஆளு மண்டையும் உக்காந்துருக்கிற சைஸை பாரு. வாடி. எனக்கு பசிக்குது, போய் தோசை போட்டு எடுத்துட்டு வா போ. அப்புறம் கார சட்னியும் கொண்டு வா. என்னடி என்ன பாக்குற? நேற்று நைட்டு என்னமோ குண்டாவா சமைச்சு கொண்டு வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க என்ன, இப்போ என்னமோ அப்படியே திருன்னு முழிக்கிற. ஓ, போய் தோசை ஊற்றி கொண்டு வா, ஓடு. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. நேத்து அவ்வளோ சமைச்சு கொண்டு வந்தப்ப வானத்துக்கு பூப்பிக்கு குதிச்சிங்க, இப்ப சமைச்சிட்டு வானா? நீங்களாம் இனிமே எங்க சமையல் சாப்பிட மாட்டீங்கன்ற முடிவுக்கு வந்துட்டீங்களோன்னு நினைச்சு நாங்க நல்லா சமைச்சு சாப்பிட்டு எல்லாத்தையும் கவுத்தாச்சு. இப்ப வந்துக்கிட்டு தோசையை கொடு இட்லியை கொடுன்னா நான் இங்கே போடுது. என்னது, இவ்வளோ வெள்ளனை சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? எது வெள்ளனையா? மணி என்ன தெரியுமா? 10. பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டுமா? நீங்க முழிக்கிற நேரத்துக்கு சூரியன் வரணும், நீங்க தூங்கிட்டீங்கன்னா சூரியன் மறையணும். சூரியன்லாம் உங்க பேச்ச கேட்காது. நாங்க தான் வெள்ளனே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். சொல்ல போனா எங்களுக்கு பாதி நாள் ஓவர். கதிரு, தோசை தானே, நான் ஊத்தி கொடுக்குறேன். மா நீ சும்மா இருமா, அதெல்லாம் இவ இப்போ போயிடுவா. ஏய் போடி, போய் ஒழுங்கு மரியாதை தோசை ஊற்றி எடுத்துட்டு வா. ஓ, என்ன நீங்கள் அப்படியே பழி போட்டதும் நாங்கள் அப்படியே உடஞ்சி உட்காந்துருவோம் கனவு கண்டிங்களோ? ஆ, எங்க அந்த ஜனனி? ஏய் இந்தாரு, அவளுக்கும் சரி உங்களுக்கும் சரி எல்லாருக்கும் சொல்றேன், எங்களுக்கு எங்க அண்ணனை பத்தி நல்லா தெரியும், அதை விட எங்க அண்ணனுக்கு எங்களை பத்தி நல்லா தெரியும். இந்த ஊடால புந்து ஆட்டையை களைச்சு விடுற வேலைலாம் இங்க பார்க்காதீங்க. ஒவ்வொருத்தையும் வச்சு செஞ்சிருவேன் பாத்துக்கங்க. ஏய், எவளுக்கெல்லாம் சந்தேகமா இருக்கோ 50 பேரும் உக்காந்து எவனை கடுப்பேத்தலான்னு பாக்குறீங்களா? நேத்து கொஞ்சம் அசந்துட்டேன், இனி என்கிட்ட செல்லாதரி. ஏய்,
வகை வகையா தின்றீல்ல. தரு, இப்போ மத்தியானம் இந்த ஓடுறது, பறக்கிறது, நீந்துறது எல்லாம் இலையில வேணும். ஏய், வாசல்ல உட்காந்து என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? சொன்னது கேட்டீங்கல்ல? எல்லா வகையும் சமைச்சிடுங்க இன்னைக்கு. பெரியவன் வர போறான். ஏய், எழுந்திச்சு வாங்கடி. வாங்கன்னு சொல்றேன்ல. போங்கடி, போய் சமைங்க. பார்வையை பத்தியம்மா? அத்தை, எனக்கு ஒரு ஐடியா. எங்கள் அம்மாவுக்கு போன போட்டு ஆந்தி வேலை மீன், காடை, கௌதாரி, நண்டு, வாத்துன்னு எல்லா அசைவத்தையும் அள்ளிட்டு வர சொல்லிடுறேன். ஏன் அத்தை, மாமா கனவுல வந்தாருன்னு சொன்னீங்க. அப்போ பகலாக இருந்துச்சா நைட்டாக இருந்துச்சா? ஏய், எதுக்குல கேட்குற? இல்லை மாமா, பகலாக இருந்துச்சுன்னா மட்டனையும் சேர்த்து வாங்கிட்டு வர சொல்லிடுவேன். மாமா தான் நைட்டு மட்டன் திங்க மாட்டார்ல. ஆமா, எங்கடா உங்க அம்மா? அத்தை, இன்னைக்கு உங்களுக்கு மட்டும் நல்ல நாள் இல்லை, எங்கள் அம்மாவுக்கும் நல்ல நாள் தான். ரொம்ப நாளாக இழுத்துட்டு இருந்த அந்த சீட்டு காசு இப்போ கைக்கு வந்துருச்சு. அதான் எங்கள் அம்மா போன போட்டு டவுனுக்கு கிளம்புறேன்டா, அத்தைக்கும் சேலை வாங்கிட்டு வரேன்னு சொல்ல சொன்னா. ஆமா, உங்க அம்மா களவாண்ட காசுல எனக்கு சேலை வாங்கி கொடுக்குறாளா? என்னத்த நல்ல பேசிட்டு வந்தீங்க, இப்படி பட்டுன்னு அசிங்கப்படுத்துறீங்க? ஆமாடா, கண்டதையும் காய்ச்சி வித்துப்பிட்டு நான் சொன்னா உனக்கு அசிங்கமா இருக்கா? அத்தை, எல்லாமே பிஸ்னஸ் தானே, எந்த லெவலில் பண்ணுறோங்கிறது தான் விஷயமே. இதுவே ஃபேக்டரியில் காய்ச்சிக்கிட்டு டிஸ்டிலரிஸ்னு போர்டு மாட்டிக்கிட்டா மரியாதையாக பார்க்குறீங்க. ஏதோ எங்கள் லெவலில் காய்ச்சணும்னா அசிங்கப்படுத்துறீங்க. நீங்கள் மட்டும் இல்லை, இந்த உலகமே அப்படி தான் இயங்கிட்டு இருக்கு. ஐயோ, அடச்சி, 1000 ரூபா கடன் வாங்கிட்டு 2 நாள் லேட் ஆகிட்டா வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிடுறாங்க. அதுவே 5000 கோடிக்கு மேலே கடனை வாங்கிட்டு அப்ஸ்காண்ட் ஆகிட்டா வெளிநாட்டில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறாங்க. அப்படி தானே? அப்போ தப்பாக இருந்தாலும் பெரிய லெவலில் செய்யணும். ஆ, உனக்கு நிறைய விஷயம் தெரியும்டா. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? என் மவன் வரப்போறான், கொஞ்சம் நல்ல விஷயமா பேசுவோம். இப்ப வந்து கண்ட கர்மாந்திரம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஞானம், பெரியவன் வந்ததும் பாண்டி கோயில் வரைக்கும் போய் விளக்கு போட்டு வந்துடணுப்பா. ம், சரிம்மா. சரிம்மா, பார்த்துக்கோ. போலீஸ் வராங்கம்மா. போலீஸா? போலீஸா? என்னாச்சு சித்தப்பா? சார் வாங்க சார். சித்தி, என்னாச்சு சித்தி? என்ன சார், என்ன வேணும் உங்களுக்கு? உங்க வீட்டுக்கு என்ன பொண்ணு கேட்டா வருவாங்க? இங்க ஞானசேகரன், கதிர்வேலுங்கிறது யாரு? நான் தான் சார் ஞானசேகரன். இது என் தம்பி கதிர்வேலு. என்ன சார் பிரச்சனை? உங்க அண்ணன் குணசேகரங்க. ஏன், எதுக்கு? எதுக்குடா தவிர? உங்க அண்ணனை ஒரு வாரமா காணும்ல, அது சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்கேன். நீங்கெல்லாம் ஒரு மண்ணும் விசாரிக்க வேண்டாம். இதை எப்படி பார்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். நீ கிளம்பு முதல்ல. டேய் அறவேக்காடு, சும்மா துள்ளாத. இங்க நாங்க இருக்கணுமா போகணுமாங்கிறத நீ முடிவு பண்ணாத. உங்க அண்ணன் எங்க? முதல்ல அதை சொல்லு. என் அண்ணன் வெளியூர் போயிருக்காரு சார். அவர் எப்பவும் போகிறதான். அதுக்கும் உங்களுக்கும் என்ன இருக்கு?
யாராச்சும் என் அண்ணனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா? ஆமா, நான் தான் கொடுத்தேன். ஏய் என்ன நேற்று ஏதோ இவன் வந்து எங்க அண்ணனை கொண்டுட்டேங்கிறா, இன்னைக்கு நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வர. என்ன திரும்ப திரும்ப எல்லாரும் சீண்டி பாக்குறீங்களா? ஏய், நான் இருக்கும்போதே அவனை ஏன் முன்னாடியே மிரட்டுற? உள்ள தூக்கி வச்சு கும்மி எடுத்துருவேன். மரியாதையா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எங்கடா குணசேகரன்?